யமதர்மராஜா சிம்மாசனத்திலிருந்து துள்ளி குதிச்சு எந்திரிச்சிடுறார். எந்திரிச்சு என்ன கேட்டேங்கிறார். இதாப்பா கேட்டேன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், தேவைகி தத்திர விசிகிச்சிதம் புறா என்றார். இந்த ஒரு விஷயத்தை தெரியாமல் தானப்பா இந்த தேவ பயல்கள்லாம் தேவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவர்களாலும் அறிய முடியாத அந்த ரகசியத்தை தன்னகத்தே கொண்டிருப்பது ஓம் இது பிரம்ம ஏக அக்ஷரம். அப்படி பிரம்மவத்துவை எடுத்து சொல்லக்கூடியதாகிய தனக்குள்ளே அடக்கி இருக்கக்கூடியதாகிய பிரணவ மந்திரம். அதனால இதுக்கு பிரணவம் பிரகர்ஷேன நவக, எப்போதும் மாறாது, எப்பொழுதும் அக்ஷரம். நச்சரதி இது அக்ஷரம். பிரம்ம ஏக அக்ஷரம். பிரம்மன் ஒரு வஸ்து. அந்த வஸ்து எப்படிப்பட்டது? நச்சரதி இது அக்ஷரம். மாறாத ஒரு வஸ்துவாக இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்துவை விளக்கக்கூடிய ஒரு மந்திரம், ஒரு எழுத்து மந்திரம். அதுதான் என்ன? ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம். அப்படிப்பட்ட பிரணவ மந்திரத்தை முறைப்படி நீ குருவிடம் சென்று அவரை வணங்கி அவரிடம் நீ கேட்க வேண்டும். அவரிடம் நீ கேட்க வேண்டும். கேட்காமல் கிடைக்காதுன்னா, கேட்காமல் கிடைக்காது. அதுதான் சொல்றார், பிரம்மைகாட்சரம் அத்தியதாம். அது எப்படிப்பட்டதுன்னா, அது மட்டுமல்ல, ஸ்ருதி சிரோ வாக்கியம் சமாகன்யதாம் சங்கர்ச்சேன ஆகன்யதாம். நன்றாக கேட்க வேண்டும். அதான் சிரவண விதி படி நீ இந்த விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். சிரவண விதியை பற்றி நாம் முன்னால் நிறைய பார்த்துருக்கோம். எப்படி இந்த ஒரு விஷயத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு அதை பற்றி என்ன தெரியுமோ அந்த ஆபாத ஞானம். ஆபாத ஞானம்னா முழுமையில்லாத ஞானம், அறகுறை ஞானம். இந்த அரைகுறை ஞானத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஆச்சாரியார் என்ன சொல்ல வருகிறார் என்பதை மட்டுமே உன்னுடைய மனதை பிளாங்காக வைத்துக்கொண்டு நீ கேட்க வேண்டும். அதான் இங்கே சொல்றார், சமாகன்யதாம். சாஸ்திரங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. நீ ஏதோ ஏனோ தானோன்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு பேர் அல்லப்பா சமாகன்யதாம். சாஸ்திரத்தை கேட்கிறோம் என்கின்ற பாவனையோடு கேட்க வேண்டும். அதனால தான் இவ்வளோ ப்ரிப்பரேஷன். ஏன் இந்த 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 விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லலாமே, நிறைய பேர் சொல்லக்கூட மாட்டார்கள். காரணம் அந்த 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 விஷயத்தினுடைய மகத்துவம் அப்படிப்பட்டது. அதனால் அந்த ஆட்டிடியூடோடு நீ கேட்க வேண்டும். அப்படி சிரவணம் என்று சிரவண மனன நிதித்தியாசனம் என்கின்ற அஜ்ஞானத்தை நீக்கக்கூடிய உபாயங்களை இந்த பிரம்ம ஏக அக்ஷரம் மற்றும் ஸ்ருதி சிரோ வாக்கியம். ஸ்ருதி சிரோ வாக்கியம் என்றால் மகா வாக்கியங்கள். சிரசு எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பது போல அத்துணை ஸ்ருதிக்கும் எது பிரதானம் என்றால் மகா வாக்கியங்கள். அந்த மகா வாக்கியங்களை நீ சிரவணம் செய்ய வேண்டும். சிரவணம் செய்ய வேண்டும். எதுக்கியா சிரவணம் அப்படின்னா, இப்போ இன்னொரு ப்ராப்ளம். பௌன புண்ணியன சிரவணம் குறியாத் என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது. மறுபடியும் 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 நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வது. ஏன் ஒரு தடவை கேட்ட பத்தாதாப்பான? எனக்கு விவேகானந்தர் மாதிரி என்ன ஃபோட்டோகிராஃபிக்கல் மைண்ட். அதனால் நான் அந்த வேதத்தை எடுத்து படித்து புரிஞ்சு கொள்ளலாம் முடியாதுன்ற. ஏனென்றால் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், ஒரு ஸ்லோகத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேண்டாம், ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்கக்கூடிய முதல் மந்திரத்தில் முதல் வார்த்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதம் முழுவதும் உனக்கு தெரிந்திருந்தால் தான் முதல் வார்த்தை புரியும். இப்போ முதல் வார்த்தை புரிஞ்சால் தான் எல்லா வேதம் முழுவதும் புரியும். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, கல்யாணம் முடிஞ்சாதான் என்ன பைத்தியம் தீரும், பைத்தியம் தீர்ந்தால் கல்யாணம் பண்ணலாம். எது அதுபோல் இது ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். அதனால் இதை நீ ஒரு குருவிடமிருந்து மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். அதுவும் சம்பிரதாய முறைப்படி கற்ற குருவிடமிருந்து மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி கற்றுக்கொள்வதும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதுதான் சிரவணம் புரியா சமயம் ஆகன்யதாம். முறைப்படி மறுபடியும் 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 குருவிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும்.
அதுக்கு என்ன சொல்கிறார், இந்த அபியாசம் தேவை. பிரம்ம அபியாசம், அபியாசம்னா திரும்பி திரும்பி சொல்வது. பிரம்மாபியாசம்னா பிரம்மன் 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 நான் பிரம்மன் நான் பிரம்மன் நான் பிரம்மன் ஆயிருப்பேன். அப்போ அபியாசேனது கௌந்தேய புத்தியா கிரகிச்ச, அபியாசேனது மறுபடியும் மறுபடியும் கேட்டு. அப்போ அதுக்கு அபியாசம், ஞானத்துக்கு அபியாசம் எதுனா, ஞானத்துக்கு அபியாசம் என்ன, ஒன்றே ஒன்று தான், சிரவணம். ஞான அபியாசம், சிரவண மனன நிதித்தியாசங்கள் தான் ஞானத்துக்கு அபியாசமாக இருக்கிறது. அதனால் இதிலையும் இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்துக்கு எப்படி அப்பா டைம் வேணும். இந்த பிஏ படிக்கிற போது முதல் வருஷம் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படியா, அல்லது எல்கேஜிலிருந்து அப்படியே ஒன்றா வருதா? இல்லை, இந்த சிரவணம் என்பது வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் நான் சொன்னது போல அஜ்ஞானம் என்பது இன்ஃபினிட். அடிக்கடி நம்ம பேசிக்கிறது உண்டு. இவ்வளவெல்லாம் படித்திருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஞானிகள், அவர்கள் ஆச்சாரியார்களாக மற்றவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் அந்த சாஸ்திரத்தை எடுத்து அப்படி பெற்ற போது திடீர்னு ஒரு பல்ப் எரியும், ஒரு ஃப்ளாஷ். ஓ, இது இப்படிப்பட்ட நோக்குடையதா என்று ஒரு விஷன் கிடைக்கும். அதுபோல் இந்த விஷன் என்பது வந்து கொண்டே இருக்கு. ஏனென்றால் அஜ்ஞானம் என்பது இன்ஃபினிட். இந்த பிரபஞ்சம் என்பது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. இந்த எல்லைகளுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றொன்றும் ஒரு நேரத்தில் ஃப்ளாஷ் ஆகிக்கொண்டே இருக்கும். அப்புறம் ஞானிகள் எல்லாம் எப்பத்தான் ஞானிகள் ஆகிறார்? ஒரு நிலைப்பாட்டில் பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரம், இது தாத்பரியம். இந்த தாத்பரியத்தை அறிந்து கொண்டு மித்யாவான இந்த ஜகத்தினுடைய நிலைப்பாடுகளில் இது ஏன் அப்படி இருக்கிறது, இது ஏன் இப்படி இருக்கிறது என்று பார்த்து கொண்டே போகலாம். எத்தனை ஆயுள் வேண்டும் என்றாலும் அதற்கு செய்யும். அது ரசிப்பதற்கு. அந்த ஃப்ளாஷ் என்பது இவர் அறிந்து கொள்வதற்கல்ல, இவர் இந்த மாயையை பற்றி புரிந்து கொண்டதனால் ஏற்படக்கூடிய ஆனந்தம், அதுதான் ஃப்ளாஷ். அதனால் சிரவணம் என்பது மிக மிக முக்கியமானது, அடிப்படை. சிரவணம்தான் மனனம், சிரவணம்தான் நிதித்தியாசனம். எனவே சிரவண மனன நிதித்தியாசனத்தான் இங்கே சொல்றார் பிரம்ம அபியாசம் என்று. எதுக்கியா இதுனா, முதல்ல சிரவணம் என்பது நமக்கு இந்த விஷயங்களை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னா ஆத்மா என்கின்ற ஒரு வஸ்து இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால ஆச்சாரிய முகேன சிரவணம் செய்கிற போது பிரமாண அசங்கேயம். இந்த பிரமாணத்தில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் வார்த்தைகள் வருகிறது. இந்த கான்ட்ரவர்ஷியல் வார்த்தைகளை நீ புரிந்து கொள்வதற்கு பிரமாணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை தெளிவுபடுத்துவதற்கு ரிவீலிங் மெத்தடாலஜியை பயன்படுத்தி அவர் சொல்லுகிற போது நீ கேட்பது. அதனால பல பல புத்தகங்களிலே, பல பல வேதங்களிலே, உபநிஷத்துக்களிலே இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதை பிரமாண சங்கேயம், பிரமாணத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொள்வதற்காக சிரவணம் வேண்டும். அடுத்தது பிரமேய அசங்கேயம். பிரமாணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் இந்த பிரமாணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் என்னுடைய அறிவுக்கும் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கிறது. எனவே எனக்குள் இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொள்வதற்கு மனனம். அடுத்தது நிதித்தியாசனம், விபரீத பாவனம். நான் சிரவணம் செய்து வேதத்தினுடைய கருத்துக்களை, ஆழ்ந்த தாற்பயங்களை புரிந்து கொண்டு சந்தேகமர மனனம் செய்து எல்லாம் தெரிந்து கொண்டேன், இப்போ நான் பிரம்மனாயிட்டேன்னா இல்லை, இன்னும் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கிறது. உன்னுடைய சூழ்நிலை, நீ எவ்வளவுதான் தெளிவான ஞானம் பெற்றிருந்தாலும் சூழ்நிலை உன்னை விட்டு விட்டு போய்விடுகிறது. அதனால தான் சொல்லுவாங்க, இந்த 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 இதுக்கு அளவுகோல் என்னன்னா, இந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டதற்கு அளவுகோல் என்னன்னா, சாமிஜி அழகாக சொல்லுவாங்க. ஒரு ரெண்டு பேரும் கப்பல் வியாபாரிகள். அந்த கப்பல் வியாபாரிகள் ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் பிரம்ம ஞானம் பெற்றவர், இன்னொருத்தர் அறகுறை. இப்போது 2 பேர் கப்பலும் மூழ்கி விட்டது. அந்த மாலுமிகள் ஓடி வந்து சொல்கிறாங்க, உங்கள் கப்பல் மூழ்கி விட்டது என்று. இந்த அறியாமல் இருக்கக்கூடிய அவர், இந்த விஷயத்தை அறியாமல் இருக்கக்கூடிய அவரிடம் கப்பல் கமிழ்ந்து விட்டது என்றது உடனே,
கப்பல் கவிழ்ந்து விட்டதா என்று அவரும் கவிழ்ந்துடுவார். அதோடு அவர் அத்துணை செயல்பாடுகளும் முடங்கி போய் அவர் மூலையில் அமர்ந்து விடுவார். ஆனால் இந்த பிரம்மஞானியிடம் வந்து சொல்கிற போது அவர் கப்பல் அந்த செகண்ட் நிச்சயமாக அவருக்கும் ஷாக் இருக்கும். கப்பல் கவிழ்ந்து விட்டதா, அதோடு முடிஞ்சது. அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். இப்போ இவர் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவர் மீளவே வாய்ப்பில்லை. இதுதான் ஞானத்தினுடைய தன்மை. அனைத்தையும் அந்த சொரூபத்திலே என்னுடைய உபாதியில் இருக்கிற போது ஏற்படக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். என்கின்ற ஒரு ஆச்சரியம் வரும். ஆனால் அப்படியே சப்ஸ்டண்ட் ஆகும். அதுதான் ஞானத்தினுடைய தன்மை. அப்படி விபரீத பாவனை என்பது அது எந்த அளவுக்கு பக்குவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த ஆஹா என்கின்ற நிலை போய்கொண்டே இருக்கும். அப்படி இப்படிப்பட்ட இந்த சிரவண மனன நிதித்தியாசனங்களினாலே நாம் இந்த பரபிரம்ம வித்தையை அறிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலையற்ற தன்மையை அறிந்து கொள்வதற்குத்தான் இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மாண்டூக்கிய உபநிஷத்தில் இந்த ஓங்காரத்தினுடைய தாற்பயத்தை மிக மிக எலாபரேட்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்ம அடுத்த வகுப்பில் லேசாக அதனுடைய மேலோட்டமாக அதை பார்க்கலாம். முதல் 2 ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை மேலோட்டமாக அதையுமே பார்ப்போம். ஓம் பூர்ணமுத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஜெய சத்குரு.